பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது திராவிட இயக்கத்தின் கோட்பாடு தான், பெரியாரின் கோட்பாடு தான். அப்ப மத ரீதியாக, இன ரீதியாக, மனிதர்களை சமூக ரீதியாக பிளக்கிற அரசியலுக்கு எதிராக, ஆதிக்கத்துக்கு எதிராக ஏற்கனவே திராவிட இயக்கம் வேலை செய்கிறது. அப்ப அதை நீங்கள் நிராகரிக்கணும். நிராகரிச்சீங்க, சரி. மத பிளவுவாத அரசியலை பாஜக செய்கிறது, அவர்களே வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்க மாட்டீங்க, ஏன்னா கருத்து சொல்ல மாட்டீங்கன்னா எதிர்க்க மாட்டீங்கன்னு தானே அர்த்தம். அப்ப நீங்கள் தந்திரமாக எங்கே காய் நகர்த்துறீங்க? அப்ப ரஜினிகாந்த் என்கிற ஒரு கிழட்டு குதிரை இழைத்து விட்டது, இதில் பயணிக்க முடியாது என்கிற காரணத்திற்காக வருமான வரித்துறை சோதனை வந்ததற்கு பின்னால் அவர் தொடர்ச்சியாக இனிமேல் பாஜகவுக்கு எதிரான ஒரு குரலை கொஞ்ச நாள் பேசினார். ஜிஎஸ்டிக்கு எதிராக படங்களிலே வசனம் பேசினார். வீட்டுக்கு வருமான வரித்துறை வந்தது, அமைதியாகிவிட்டார். அதற்கு பின்னால் ஒரு இஸ்லாமிய வெறுப்பு படத்தை பீஸ்ட் என்கிற படத்தில் நடித்தார். அதுவரைக்கும் அவரை ஜோசப் விஜய் என்று அவருடைய பெயரை அவருடைய சிறுபான்மை சமூகம் என்று காட்டி கொடுத்த எச் ராஜா மௌனமாக இருக்கிறார். அண்ணாமலை அவருடைய அரசியலை வரவேற்கிறார். என்ன நடக்கிறது? 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற இடத்தில் இருக்கக்கூடிய விஜய் காதல் படங்களில் மட்டுமே நடித்து கல்யாண மண்டபங்களாக கட்டி கோடிகளை குவித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய கதாநாயகன். 500 கோடி 1000 கோடிக்கு வசூல் செய்கிற ஆற்றல் இருக்கக்கூடிய வசூல் கதாநாயகனாக இருக்கக்கூடிய விஜய் அவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டுவிட்டு தெருவிலே இறங்கி வீதிதோறும், வீடுதோறும், கிராமந்தோறும், ஒவ்வொரு சாலைகள் இருக்க சாலை வசதியே இல்லாத ஊர்கள் தோறும் மக்களை சந்திப்பதற்கு இவர் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க குடும்பத்திலே பிறந்த ராகுல் காந்தியே 5000 கிலோமீட்டர்கள் பாரத் ஜூடோ யாத்திரை என்று மக்களை சந்திப்பதற்கு நடக்க வேண்டும் என்கிற சூழல் இந்த தேர்தல் அரசியல் முறையில் இருக்கும் என்றால் இவர் எவ்வளவு தூரத்திற்கு மக்களை போய் சந்திக்க போகிறார்? அவ்வளவு பெரிய வருமானத்தை இழந்து விட்டு வரக்கூடிய அளவிற்கு அவர் மிகப்பெரிய தியாகியா? வருமானத்தை பற்றி கவலைப்படாதவரா? குறைந்தபட்ச கேள்வி கேட்கிறேன், விஜயகாந்த் மாதிரி சக திரைப்பட கலைஞர்களுக்கான துயரையாவது துடைத்திருக்கிறாரா? ஏதாவது உதவி செஞ்சிருக்கிறாரா? மனிதாயமான உதவி செஞ்சிருக்காரா? அவரோடு பணியாற்றிய இயக்குநர்களோடாவது அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? பல பேரோட இல்லையே. நேற்று வரைக்கும் உங்களுக்கு வெற்றி படம் கொடுத்தவன் இன்னைக்கு ஒரு படம் தோற்று போயிட்டான்னா உங்களை தொடர்பு கொள்கிற இடத்துலயே நீங்க இல்லையே அவரோட. அப்ப நீங்கள் ஒரு தனி தீவாக வாழ்ந்து கொண்டு நீங்கள் திடீர்னு இவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டு நீங்கள் நான் களத்துக்கு வருகிறேன் என்று சொன்னால் இதை விட அதிகமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் வசதியும் பேக்கேஜ் யார் பேசி உங்களுக்கு கொடுக்கிறார்கள்? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் மக்கள் இயக்கம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமா பரிணமிச்சிருக்கு. விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. கட்சியை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக அவங்களுடைய நிர்வாகிகள் டெல்லி போயிருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன்னு அறிவிச்சிருக்கிறாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு கிடையாது அப்படின்றதையும் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே கட்சி தொடங்க போறாரு அப்படின்றது பல ஆண்டுகளாகவே அது பேச்சில் இருந்தது. இன்னைக்கு அது நிதர்சனமாகி இருக்கிறது. முதல்ல விஜயினுடைய இந்த அறிவிப்பு, அதனுடைய பின்னணியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தகுதிக்கு மீறிய வெற்றியும் பணமும் சினிமா துறையில் வாய்ப்பு அமைப்பவர்களுக்கு கிடைத்துவிடும். சினிமா 2 கரைகளில் எப்பொழுதுமே கலைஞர்களை கொண்டே நிறுத்தும். ஒன்று தெருக்கோடியிலிருந்து தொடங்குவார்கள், பல கோடியில் கொண்டே அவர்கள் முடியும். அந்த வெற்றி வாய்ப்பு வருகிற போது அவர்களுக்கு வரக்கூடிய அந்த புதிய உறவுகள், புதிய எதிர்பார்ப்புகள், அதெல்லாம் அவர்களுடைய இதை என்ன செய்யுமா, எல்லாவற்றையும் எளிதாக பார்ப்பதற்கான ஒரு மனநிலையை உற்பத்தி செய்யும். அப்ப அந்த பிம்ப அரசியல் அவர்களுக்குள்ள தொடங்கிவிடும். எப்பொழுதுமே சுற்றி இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே பேசுவார்கள். சினிமா படப்பிடிப்பிலே அவர் மீது வெயில் படாமல் ஒருவர் குடைப்பிடிப்பார். ஒரு டைலாக் பேசி அவருக்கு சின்னதாக ஒரு செருமல் வரும்போதே ஒருவர் பழச்சாரோடு காத்து கொண்டே இருப்பார். ஒரு சொகுசு வாழ்க்கைக்குள் பழக்கப்பட்டவர்கள் 92 நாளைய தீர்ப்பு என்கிற திரைப்படத்திலே அவர் நடிக்க தொடங்கிய நாட்களில் இருந்து ஒரு 32 ஆண்டுகளுடைய அந்த பயணத்திலே யதார்த்த வாழ்க்கையிலே என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை அவர்களால் முதல்ல உணரவே முடியாது. நான் பல நடிகர்களோடு நேரடியாக பழகியவன், பயணித்தவன் என்கிற முறையில சொல்றேன். நடிகர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு கற்பனை உலகத்துல வசிப்பாங்க. அவங்களை சுத்தி ஒரு அரண் வந்துடும். ஆமா, அவர்களை சுத்தி ஒரு கூட்டம் என்ன பண்ணுனா, ஒரு ஜால்ரா கூட்டம் முதல்ல உருவாகும். அவர்கள் நல்ல கதை கூட கேட்க மாட்டார்கள். அவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள்ல நடக்கக்கூடிய தவறுகளையோ பிரச்சனைகளையோ கூட அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் வேறொரு உலகத்தில ஒரு மாய உலகத்தில் வசிப்பதற்கு பழக்கப்படுவார்கள். அப்ப அவர்களுக்கு எல்லாமே சுலபமாக தெரிகிற போது அவர்களுக்கு அரசியலும் சுலபமாக தெரிகிறது. நாம் தெருவிலே இறங்கினால் லட்சக்கணக்கான பேர் ஒன்று கூடுவார்கள், மக்கள் திரட்சி வரும்,
குறிப்பாக இந்த 2000க்கு பின்பு பிறந்த 2K கிட்ஸ்ல வந்து பெரிய ஒரு புதிய அலை வந்து நமக்கு இருக்கு, நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் அடுத்த எம்ஜிஆர் என்று தொடர்ச்சியாக கூட இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப திரைப்படங்கள்ல வந்து அவங்க வந்து சில வீர வசனங்கள் பஞ்ச் டைலாக் பேசும்போது அது பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குகிற போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு அதீத தன்னம்பிக்கையை வந்து உண்டாகும். சரியா சொன்னா ஒரு சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருப்பாங்க. அது வந்து அவங்களை வேறு வேறு இடங்களுக்கு வந்து அழைத்து செல்லும். அந்த இடத்திலிருந்து வந்தவர் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வழிநடத்திய தலைவர்கள், அவர்களெல்லாம் பின்தொடர்ந்த தமிழக அரசியலை வந்து நான் வந்து நன்கு அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு. இத்தனை ஆண்டுகளாக அதற்காக நான் வந்து ஒரு பிராக்டிஸ்ல இருந்தேன்ற மாதிரி தான் அந்த அறிக்கையை நம்ம புரிந்து கொள்ளணும். சரியான தருணத்துக்காக காத்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு நான் அறிவிச்சிருக்கிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லிருக்கக்கூடிய விஷயம், இரண்டாக அரசியல் பிரிந்திருக்கு. ஒன்று வந்து ஊழல், இன்னொரு பக்கம் வந்து ஜாதி மதவாதம் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு இந்த இரண்டாகத்தான் பிரிஞ்சிருக்கு. நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வரேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றீங்க நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட நிகழ்வுகள் கூட அவர்களுக்கு தெரியாம இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் சுத்தி இருக்கும்ட்டு. இப்ப இவர் சொல்றதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் பிராக்டிஸ்ல இருந்தேன் அப்படின்றத எப்படி புரிந்துக்கிறது? இப்படி எல்லாம் ஒரு பிம்பத்தை அவர்கள் கட்டுமானம் செய்வார்கள். இப்ப நடிகர் சத்யராஜ் போன்றவர்கள்லாம் வந்து சமூக செயல்பாட்டாளர்களோடு ஒரு தொடர்புலையே இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூடங்குளம் போராட்டத்தில் இருக்கிறவங்களோ, திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்களோ, இல்ல வந்து பொது உடைமை இயக்கம் சார்ந்து இயங்குறவங்களோ, இந்த மாதிரி ஆக்டிவிஸ்டோட அவங்க எல்லாம் வந்து நட்பா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய செயல்பாட்டுக்கு வந்து ஏதாவது உதவி செய்ய முடியுமா, நிதி சார்ந்தோ வேற விஷயங்கள்ல அவங்களோட உரையாடுவது மட்டும் இல்லாமல் அவர்களோடு உறவாடி சில உதவிகளையும் செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அப்படி விஜய் என்றைக்காவது கூடங்குளத்திலே வந்து அணு உலைக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்த போதோ, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது சம்பந்தமான போராட்டம் நடக்கிறது, நெடுவாசல் போன்ற இடங்களிலே நடந்த போராட்டங்களோ, இல்ல வேறு சில பிரச்சனைகள் சார்ந்து தமிழ்நாட்டிலே எத்தனையோ பிரச்சனைகளுக்காக பல போராட்டங்கள் நிகழ்ந்த போது அந்த போராட்டக்காரர்களோடு ஏதாவது உரையாடி இருக்கிறாரா? அரசியலை அனுமானிப்பது என்பது என்ன? ஆனா அவர் இப்படி ஒண்ணு சொல்ல வாய்ப்பு இருக்கு. நான் போராட்டங்களை கலந்துக்கல, போராட்டத்துக்கு ஆதரவும் தெரிவிக்கல. ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் அதை செய்து கொண்டிருந்தது. மக்கள் இயக்கத்தோடு நான் பயணிச்சிருக்கிறேன். நிவாரண உதவிகள், மக்களுக்கு தேவையான உதவிகள் இந்த அமைப்பு செஞ்சிருக்கு. அந்த அளவுல எனக்கு அரசியல் புரிதல் இருக்குன்னு அவர் சொன்னா உங்களுடைய பதில் என்ன? பொருளாதார ரீதியாக யார் வேண்டுமானாலும் வசதி படைத்தவர்கள் வந்து அவர்கள் கணக்குக்கு, அவர்களுக்கு வருமான வரி கணக்குக்காக கூட உதவி செய்ய முடியும். என்ன காரியங்களை செய்திருக்கிறேன். ஏன்னா பல அறக்கட்டளைகளுடைய நோக்கமே என்னன்னா வருமான வரியில் இருந்து விலக்கு பெறுவதற்கான உதவிகளை நிறைய செய்யறாங்க. அப்ப ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி உதவி செய்யறதுங்கிறது ஒரு சாதாரண வந்து ஒரு சுய உதவி குழுக்கள்ல தொடங்கி பல இடங்கள்ல அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறது. அப்ப வந்து என்ஜிஓக்கள் பல பேர் வேலை செய்யறாங்க. அவர்கள்லாம் அரசியல் தலைவர்களாக வரணும்னு நம்ம சொன்னோம்னா நம்ம ஒப்புக்கொள்வோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இப்ப அவருடைய கோட்பாட்டாக ஒரு 2 விஷயத்தை அவர் முன்வைக்கிறான்னு வச்சுங்க. இப்ப வந்து மதவாத பிளவு அரசியல், விருப்ப அரசியலுக்கு நம்ம எதிராக இருப்போம்னு சொல்றாருன்னு வச்சுங்க. அதை இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிற அரசியல் கட்சி எது? சங் பரிவாரங்களும் பாஜக என்கிற கட்சி தான் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப பகிரங்கமாக பாஜகவை எதிர்ப்பேன் அப்படின்னு அவரால் டிக்ளேர் பண்ண முடியுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, ஊழல்னு வருது. ஊழலை நான் 2 வகையாக பார்க்கிறேன். இப்ப தனிப்பட்ட முறையில வந்து ஒரு கண்டக்டர் வேலைக்கு வந்து நான் 2 லட்சம் ரூபாய் வாங்கினாரு, 10 பேர்கிட்ட வாங்கிட்டாரு, அதுவும் ஊழல்னு சொல்றீங்க. அதானி வந்து நிலக்கரி இறக்குமதி செய்வதற்கான ஊழல், அல்லது வந்து தனியார் மையத்திற்கு வந்து பொதுத்துறை நிறுவனங்களை, லாபகரமாக இயங்கக்கூடிய நிறுவனங்களை எல்லாம் விற்கிறதுக்கான அந்த மாதிரியான கோடிக்கணக்கான, பல லட்சம் கோடிக்கணக்கான விஷயங்களுக்கான ஊழலும் ஒரு பக்கம் இருக்கு. அப்ப நிறுவனமயமாக்கப்பட்ட கார்ப்பரேட் ஊழல்கள் குறித்து உங்களுக்கு என்ன கருத்து இருக்கிறது? தனிநபர் ஊழல் பத்தி தான் எல்லாருமே பேசுறான். பொன்முடி வீட்டுக்கு வந்து வருமான வரித்துறை போயிருச்சு, செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போயிருச்சு, அல்லது விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போயிருச்சு அப்படிங்கிறதுலாம் தனிநபர்களுடைய வளர்ச்சி சார்ந்ததை அவன் சொல்றான். நிறுவனமயமான ஊழல்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ரயில்வேயை படிப்படியா தனியார் மயமாக்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு 400 ரூபாய்க்கு போய் மதுரைக்கு டிக்கெட் எடுத்து நம்ம வந்து பெர்த்துல தூக்கிக்கிட்டு போவோம் இரவுல. இது வந்து நாளைக்கு சாத்தியமா? தனியார் மயமானால் சாத்தியமா? இப்ப பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இருக்கு, போக்குவரத்து கழகங்கள்லாம் படிப்படியாக தனியார் மயமாக மாறுவதற்கான சாத்தியங்களோட இருக்கு, ஏன்னா நஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாளைக்கு தனியார் மையத்தின் பக்கம் போயிருச்சு அப்படின்னா, அரசு மருத்துவமனை போயிருச்சு, ரேஷன் கடை இல்லாம போயிருச்சு அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு மாற்று வழி என்ன இருக்கிறது? இது குறித்து உரையாடுவதற்கு அவருக்கு ஏதாவது கருத்து இருக்கிறதா? ஊழலை நீங்க தனிநபராக சுருக்குறீங்க. ஒருத்தர் இப்ப இந்த தமிழறிவி மணிய மாதிரி ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஏன் வந்து பைக்கில் போனவர் ஏன் வந்து திரும்ப வந்து இன்னோவா கார்ல போறாரு, இதை மட்டும் தான் சொல்றான். அதை தாண்டி வந்து பல லட்சம் கோடிக்கணக்கான ஊழல் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப பாஜகவிலேயே பாத்தீங்கன்னா இந்த செங்கலை எடுத்து இவ்வளவு பெரிய விஷயங்களுக்கான, இந்த ராமர் கோயிலுக்கான அடித்தளத்தை, இந்த கலவரங்களுக்கான அடித்தளத்தை இட்டவர் அத்வானி தானே. அத்வானியை ஓரம் கட்டி விட்டு எப்படி மோடி என்கிற ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைச்சாங்க? அது கார்பரேட் நிறுவனங்கள் தானே கட்டமைச்சிச்சு.
குஜராத்தில் அவர் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அவர் செய்த உதவிகளை பார்த்துட்டு அல்லது அவர் வாசலை திறந்து வைக்கிற முறையை பார்த்துட்டு இவர் தான் நமக்கு சிறந்த அடிமை என்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் 10,000 கோடி செலவு பண்ணி வளர்ச்சி நாயகன் ஒரு பிம்பத்தை கட்டுமானம் பண்ணாங்க. அதுவே ஊழல் தானே. இப்ப திடீர்னு வந்து அன்புமணி ராமதாஸுக்கு வந்து ஒரு முதல் பக்கத்துல ஒரு முறை தேர்தலுக்கு விளம்பரம் கொடுத்தாங்க. மாற்றம் அன்புமணி அப்படின்னு ஏதோ ஒரு போட்டாங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஏதோ போட்டாங்க. அப்ப இவ்வளவு பத்திரிகைகளுக்கு முதல் பக்கம் விளம்பரம் கொடுப்பதற்கான பணம் வந்து அவங்க எங்க இருந்து எடுக்கிறாங்க, அதற்கான நிதி ஆதாரம் எங்க இருந்து இருக்கிறது? இப்படி ஊழலுக்கு வந்து பல முகங்கள் இருக்கிறது. எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்துகிறது, எப்படி வந்து பொதுக்கூட்டம் நடத்துகிறது, தமிழ்நாடு முழுக்க ஒரு போஸ்ட் ஓட்டினா என்ன செலவாகுது? ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு சினிமா ரிலீஸ் ஆகும் போது விளம்பரத்துக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்கிறது ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு வாரத்துக்கான ஒரு திரைப்படத்துக்கான போஸ்டர் ஒட்டும் போதே ஒரு 45 லட்சம் 50 லட்சத்துக்கு போஸ்ட் ஒட்டுவாங்க. குறைந்தபட்சம் ஒரு 3 கோடியில இருந்து 10 கோடி வரைக்கும் விளம்பர செலவு செய்யறாங்க. அப்போ ஒரு கட்சி மாநாடு நடத்துகிற போது எப்படி இந்த செலவுலாம் எந்த இடத்திலிருந்து அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள்னு ஊழலுக்கு பல முகங்கள் இருக்கிறது. எல்லா கட்சிகளும் கோடீஸ்வரனுக்கு மட்டும் தான் சீட்டு கொடுக்குறாங்க. சாமானியப்பட்டவர்களோ வந்து சமூக செயல்பாட்டாளர்களோ அரசியல் ஆர்வலர்களோ யாருமே வந்து ஒரு அரசியல் கட்சியில வந்து வேட்பாளராக நிறுத்தப்படுறதே இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும். அப்ப இந்த ஊழல் குறித்து இது ஏன் இப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறது குறித்துலாம் அவருக்கு ஏதாவது பார்வை இருக்கிறதா? வர்க்க அரசியல் சம்பந்தமா பார்வை இருக்கிறதா? சாதிய வன்மங்கள் நடக்கிறது, பல கொடுமைகள் நடக்கிறது, அது குறித்து அவருக்கு என்ன பார்வை இருக்கிறது? மத ரீதியாக ஒரு பழனி கோயிலுக்குள்ள வந்து கடவுள் நம்பிக்கை அல்லாதவர்கள், இந்துக்கள் அல்லாதவர்கள் மட்டும் இல்ல, கடவுள் நம்பிக்கை அல்லாதவர்கள் உள்ள போகக்கூடாதுங்கிறான். அப்ப மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வெள்ளக்காரன் டவுசர் போட்டு போறானே, அவனா என்ன கணக்குல நீங்க கூட்டிட்டு போறீங்க? அப்பெல்லாம் சிறப்பு இப்ப வந்து ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டு புத்தாண்டு அன்னைக்கு கோயில நடுராத்துல திறந்து வச்சு வசூல் பண்றீங்களே, என்ன கணக்குல வசூல் பண்றாங்க? இது குறித்து அவருக்கு பார்வை இருக்கிறதா? அப்ப அரசியல் என்பது என்ன? ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்தித்து உரையாடுவதுதான் அரசியல்னா இது இவ்வளவு எளிதானதா அரசியல்னு எனக்கு தெரியல. இந்த நாட்டில் வந்து சுதந்திர போராட்ட காலத்துல இருந்து பல அரசியல் களங்கள்ல மணல் கொள்ளையர்கள் வரைக்கும் எதிர்த்து போராடுற நல்ல கண்ணனால ஒரு சட்டமன்ற உறுப்பினராவோ நாடாளுமன்ற உறுப்பினராவோ வர்றதுக்கு இந்த தேர்தல் முறையில இடமே இல்லை. அவர் சட்டமன்றத்துக்கு போட்டிட்டு இருக்காரு அல்லது நாடாளுமன்ற வேட்பாளரா கோயம்புத்தூர்ல எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்காரு. அப்ப இது என்ன அரசியல் அவர் கற்றுக்கொண்டார்? அது எனக்கு தெரியல. எம்ஜிஆருடைய அலை வந்து வேகமாக வீசியதுனாலதான் பல நெடுமாறனுடைய அரசியல் வந்து தடுமாறுச்சுன்னு சொல்றான் வரலாற்று ஆய்வாளர், பல அரசியல் விமர்சகர்கள் சொல்றான். அப்ப அரசியல் என்பது என்னன்னு இவர் புரிந்து வைத்திருக்கிறார். மக்களை திரட்டுவது அல்லது ஒரு மக்கள் கூட்டமா கூடுறாங்கன்னா, இப்ப சேலத்துல வந்து நயன்தாரா நகை கடை திறக்க போச்சு, லட்சக்கணக்கான மக்கள் கூடிட்டான். விசிகா மாநாட்டுக்கு தான் மக்கள் கூடுறாங்கன்னு கிடையாது, நயன்தாராவுக்கும் லட்சக்கணக்கில் மக்கள் கூடியிருக்கான். அப்ப நயன்தாரா தான் நாளைய புரட்சி தலைவி என்று நம்ம சொல்ல முடியுமா? அப்புறம் ஏன் அவங்க பயந்து அன்னபூரணிக்கு வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதாத குறையாக நான் வருத்தப்படுகிறேன், மன்னிக்கவும் ஜெய் ஸ்ரீராம் ஏன் சொல்றாங்க? அப்ப மக்கள் திரளுவது என்பது வேறு. உங்களுக்கு என்ன சித்தாந்தம் இருக்கிறது, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது, என்ன கோட்பாடு இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கொள்கை கோட்பாடுன்னு வரும்பொழுது அவரே அந்த அறிக்கையில விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. கட்சி ரெஜிஸ்டர் ஆனதுக்கு பிறகு அந்த கொள்கை கோட்பாடு அது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படும். தன்னுடைய அந்த மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் மயப்படுத்துவதற்கான வேலைகளும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப நீங்க சொல்வதை வைத்து பார்க்கும்பொழுது அவருடைய அரசியல் கருத்தியல் அப்படின்றது, அரசியல் இதுதான் என்னுடைய அரசியல், இதுதான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லுவது இப்போது என்னவாக இருக்கு நீங்க கருதுறீங்க? எக்ஸாமுக்கு முதல் நாள் நான் படிச்சுக்கிறேன்னு சொல்றது மாதிரி இந்த தேர்தலில் எனக்கு எந்த கருத்துமே இல்லைங்கிறார். அப்ப இந்த நாடாளுமன்றத்துல வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவை யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது, இதுல அவருக்கு ஏதாவது கருத்து இருக்கிறதா? அப்ப அவருக்கு என்ன தந்திரம் இருக்கிறது? ஒருவேளை பாஜக வெல்லாமல் போய்விட்டால் வேறொரு கணக்கு அரசியல் செய்யலாம், மீண்டும் வந்து விட்டால் இன்னொரு அரசியல் செய்யலாம். அப்ப யாரையோ எதிர்ப்பதற்கும் உங்களுக்கு திராணி இல்லை என்பதுன்னு அது அர்த்தம். ரஜினி செய்ய முடியாத ஒரு விஷயத்த பாஜகவுக்காக விஜய் செஞ்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சா தமிழ்நாட்டுல? 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற இடத்தில் இருக்கக்கூடிய விஜய் காதல் படங்களில் மட்டுமே நடித்து கல்யாண மண்டபங்களாக கட்டி கோடிகளை குவித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய கதாநாயகன். 500 கோடி 1000 கோடிக்கு வசூல் செய்கிற ஆற்றல் இருக்கக்கூடிய வசூல் கதாநாயகனாக இருக்கக்கூடிய விஜய் அவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டுவிட்டு தெருவிலே வந்து இறங்கி வீதிதோறும் வீடுதோறும் கிராமந்தோறும் ஒவ்வொரு சாலைகள் இருக்க சாலை வசதியே இல்லாத ஊர்கள் தோறும் மக்களை சந்திப்பதற்கு இவர் வந்து மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க குடும்பத்திலே பிறந்த ராகுல் காந்தியே 5000 கிலோமீட்டர்கள் வந்து பாரத் ஜோடோ யாத்திரை என்று மக்களை சந்திப்பதற்கு நடக்க வேண்டும் என்கிற சூழல் இந்த தேர்தல் அரசியல் முறையில் இருக்கும் என்றால் இவர் எவ்வளவு தூரத்திற்கு மக்களை போய் சந்திக்க போகிறார்? அவ்வளவு பெரிய வருமானத்தை இழந்து விட்டு வரக்கூடிய அளவிற்கு அவர் மிகப்பெரிய தியாகியா, வருமானத்தை பற்றி கவலைப்படாதவரா? குறைந்தபட்ச கேள்வி கேட்கிறேன், விஜயகாந்த் மாதிரி சக திரைப்பட கலைஞர்களுக்கான துயரையாவது துடைத்திருக்கிறாரா? ஏதாவது உதவி செஞ்சிருக்கிறாரா? மனிதாயமான உதவி செஞ்சிருக்காரா? அவரோடு பணியாற்றிய இயக்குநர்களோடாவது அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? பல பேரோட இல்லையே.
நேற்று வரைக்கும் உங்களுக்கு வெற்றி படம் கொடுத்தவன் இன்னைக்கு ஒரு படம் தோற்று போயிட்டான்னா உங்களை தொடர்பு கொள்கிற இடத்துலயே நீங்க இல்லையே அவரோட. அப்ப நீங்கள் ஒரு தனித்தீவாக வாழ்ந்து கொண்டு நீங்கள் திடீர்னு இவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டு நீங்கள் நான் களத்துக்கு வருகிறேன் என்று சொன்னால் இதை விட அதிகமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் வசதியும் பேக்கேஜ் யார் பேசி உங்களுக்கு கொடுக்கிறார்கள்? நீங்கள் எழுதி கொடுக்க, நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு கொள்கையும் கோட்பாடும் ஒவ்வொரு வசனமுமே உங்களுடைய சொந்த மூலையிலிருந்து உதிக்கவில்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப இதையெல்லாம் யார் தருகிறார்கள்? சினிமாவிலே உங்களுக்கு யார் இயக்குனர் என்பதை நீங்கள் விளம்பரத்தில் அறிவிக்கிறீர்கள். அரசியலில் உங்களை யார் இயக்குகிறார்கள் என்பதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வோம்? நீங்கள் யாருடைய இயக்கத்திலே நடிக்கிறீர்கள்? யாருடைய இயக்கத்தில் யாருடைய வசனத்தை நீங்கள் எங்களுக்கு அறிக்கைகளாக தருகிறீர்கள்? இந்த கேள்விக்கு நம்ம பதில் தெரிந்தால்தான் அவருடைய அரசியல் பாதை என்னன்னு சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்கள் திராவிட இயக்கம் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது திராவிட இயக்கத்தின் கோட்பாடு தான், பெரியாரின் கோட்பாடு தான். அப்ப மத ரீதியாக, இன ரீதியாக, மனிதர்களை சமூக ரீதியாக பிளக்கிற அரசியலுக்கு எதிராக, ஆதிக்கத்துக்கு எதிராக ஏற்கனவே திராவிட இயக்கம் வேலை செய்கிறது. அப்ப அதை நீங்கள் நிராகரிச்சீங்க. சரி, மத பிளவுவாத அரசியலை பாஜக செய்கிறது, அவர்களே வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்க மாட்டீங்க. ஏன்னா கருத்து சொல்ல மாட்டீங்கன்னா எதிர்க்க மாட்டீங்கன்னு தானே அர்த்தம். அப்ப நீங்கள் தந்திரமாக எங்கே காய் நகர்த்துகிறீர்கள்? அப்ப ரஜினிகாந்த் என்கிற ஒரு கிழட்டு குதிரை இழைத்து விட்டது, இதில் பயணிக்க முடியாது என்கிற காரணத்திற்காக வருமான வரித்துறை சோதனை வந்ததற்கு பின்னால் அவர் தொடர்ச்சியாக இனிமேல் பாஜகவுக்கு எதிரான ஒரு குரலை கொஞ்ச நாள் பேசினார். ஜிஎஸ்டிக்கு எதிராக படங்களிலே வசனம் பேசினார். வீட்டுக்கு வருமான வரித்துறை வந்தது, அமைதியாகிவிட்டார். அதற்கு பின்னால் ஒரு இஸ்லாமிய வெறுப்பு படத்தை பீஸ்ட் என்கிற படத்தில் நடித்தார். அது வரைக்கும் அவரை ஜோசப் விஜய் என்று அவருடைய பெயரை அவருடைய சிறுபான்மை சமூகம் என்று காட்டி கொடுத்த எச் ராஜா மௌனமாக இருக்கிறார். அண்ணாமலை அவருடைய அரசியலை வரவேற்கிறார். என்ன நடக்கிறது? இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலும் கூட அவருடைய படத்தை போட்டிருக்கும் பொழுது நீங்க சொன்னீங்க ஜோசப் விஜய் அப்படின்னா அந்த சமயத்துல எச் ராஜா பாஜக தரப்பினர் அவரை எதிர்த்த போது அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதுலதான் முதல் முறையா அவருடைய முழு பேரை ஜோசப் விஜய்னு போட்டார். இப்போ நீங்க இன்னைக்கு அவர் விட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவருடைய படத்தை போட்டிருக்கும் போது அவர் நெற்றியில் குங்குமத்தோடு இருப்பது போல ஒரு படம், அதுவும் இன்னைக்கு விமர்சனம் ஆயிட்டு இருக்கு. அப்போ இது எதனுடைய அடையாளம் நீங்க கருதுறீங்க? அவர் எதை காட்ட விரும்புறாரு? வலதுசாரிகள் அவரை கையாளுகிறார்கள் என்பதற்கு அவர் ஒரு நிர்வாக பட்டியலை இப்பொழுதுக்கு வெளியிட்டிருக்கிறார். செய்தி தொடர்பாளர்கள் இவரெல்லாம் பொது களங்களிலே வருவார்கள், விவாத களங்களுக்கு வருவார்கள், ஊடகம் சார்ந்து இயங்குவார்கள் என்று சொல்லப்பட்டவர்களையே வலதுசாரிகள் இருக்கிறார்கள். அவருக்கு முதன்மையாக அவரை அந்த இயக்கத்தை வழிநடத்துகிற வேலையிலே இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் என்று சொல்லக்கூடியவர் பாஜகவினுடைய நேரடி தொடர்பிலேயே இருக்கிறார். அப்ப இங்கு இந்த அர்ஜுனமூர்த்தி என்ற ஒருவர் ரஜினிகாந்துக்கு வேலை செய்த அந்த வேலை திட்டத்தினுடைய ஒரு பகுதி. இந்த இடத்துல ஒரே ஒரு மிஸ்ஸிங் தான் நடக்குது விஜயை பொறுத்தவரையில. தமிழருவி மணியை மட்டும் இல்லை அந்த இடத்துல புரோக்கர் வேலை பார்க்கறது. அவர் அவசரப்பட்டு அண்ணாமலைக்கு பேச போயிட்டாரோ, ஏன்னா அவர் நல்ல தமிழ் சொற்பொழிவாளராக இருக்கிறதுனால விஜயை நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக்கி அவரும் ஊழலை எதிர்க்கிறாரு, நானும் எதிர்க்கிறேன், அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இணைப்பு பாலத்தை இளைஞர்களை வைத்து ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்த போறேன்னு சொல்றதுக்கு, சவுடால் விடுறதுக்கு அவரை மட்டும் எப்படியோ அவங்க இழந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் நாங்கள் இருக்கே தவிர எல்லாமே பொருத்தமாக இருக்குது. ரஜினிகாந்தோட செட்டப் அப்படியே பொருத்தமா. இப்ப நீங்க சொல்லும் பொழுது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் விஜயினுடைய ரசிகர்களாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் விஜய்க்கு ஒரு சில அட்வைஸ் வைக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த திருமுருகன் காந்தி போன்ற நபர்களோடு சேராதீங்க, தமிழறிவு மணியன், மணியரசன் இது போன்ற நபர்களோடு இணையுங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க சொல்வது போல் ஒருவேளை தமிழறிவு மணியன் இனி போய் விஜயை பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்வதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படின்றத நான் பதிய வைக்கிறேன். இல்ல, தமிழறிவு மணியன் என்று ஒருவர் இருக்கிறார் என்பது முதல்ல விஜய்க்கு தெரியுமா என்று தெரியவில்லை. ஒருவேளை தெரிந்திருந்தால் இவ்வளவு அழகாக, அதாவது தரகர் தொழிலேயே தன் தங்க தமிழால் ஆராதிக்கக்கூடிய தமிழறிவு மணியனை அவர் இழந்திருக்க மாட்டாரு, மிஸ் பண்ணிருக்க மாட்டாரு நிச்சயமாக. ஏன்னா தமிழறிவு மணியன் கீழ்ப்பாக்கத்துல தான் வசிக்கிறாரு. அதனால அவருடைய குணாதிசயத்திற்கு அவர் விரைவில் கீழ்ப்பாக்கத்துல இருந்து வெளியே திடீரென்று விஜய் ஆதரித்தாலும் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால இது திடீரென்று யாராவது ஒன்று தோன்றினால், இப்ப திடீர்னு பிள்ளையார் பால் குடிக்கிறாரு அப்படின்னு ஒன்று கிளப்பி விடுவாங்கல்ல, திடீர்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க. நடுராத்திரில போய் ஒரு நாள் ராமர் சிலையை கொண்டு போய் பாபர் மசூதிகளை இரவோட இரவா வைக்கிறாங்கல்ல, இந்த திடீரென்று எது நிகழ்ந்தாலும் அது வரலாற்று பூர்வமானது அல்ல. இப்ப இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எம்ஜிஆர் ஆயிரலாம்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்துல நீண்ட பயணம் கொண்டிருந்தார். அவருக்கு அரசியல் பயிற்சி இருந்தது. அவர் கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, பொருளாளராக இருந்திருக்கிறாரு, பல மாநாடுகளை நடத்துறதுல அவர் முன்னின்று நடத்தி இருக்கிறாரு, பல பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, கட்சி வளர்ச்சியில பங்கு பெற்றிருக்காரு. அவருக்கு மன்றம் நடத்தினாலும் கூட அரசியல் நடத்துவதற்கான பயிற்சியோட இருந்துதான் அவர் ஒரு டெல்லியினுடைய பிரஷர்ல கலைஞருக்கும் அவருக்குமான ஒரு சின்ன முரணை பயன்படுத்தி கொண்டு டெல்லி அவருக்கு பின்னாடி இருந்துச்சு. அவர் சரியான தருணம் பார்த்து வெளியில அவர் வென்றாரு. அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் சாதுரியமோ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பயிற்சியோ இந்த நடிகர்கள் யாருக்குமே கிடையாது. ரஜினிகாந்தும் கிடையாது, விஜய்க்கும் கிடையாது.
அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அண்ணா இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பேரை உருவாக்கி வச்சிருந்ததுனால கலைஞரோடு வந்து யாரெல்லாம் பிணக்கில் இருந்தார்களோ அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை அனைவரையுமே வந்து எம்ஜிஆர் தன்பக்கம் வைத்துக் கொண்டார். நாவலர் நெடுஞ்செழியன், ராஜாராம், காளிமுத்து, அரங்கநாயகம், அப்படி பல பேர். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற பண்ருட்டி ராமச்சந்திரன்ல இருந்து ஆர். வீரப்பன் வரைக்கும் எல்லாருமே தனித்த ஆளுமை மிக்கவர்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி நடத்துறதுக்கான தகுதியான ஆளுங்க ஒவ்வொருத்தரும். அப்ப அவ்வளவு பெரிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் கூட இருந்ததுனால அவருடைய மைனஸ் எல்லாம் அவங்க மறைச்சு நிர்வாக திறனோடு கூடிய ஒரு ஆட்சியை போல ஒரு மக்களிடத்துல தோற்றம் அளிப்பதற்கான செட்டிங் பண்ண முடிஞ்சுச்சு. அப்படியுமே கூட எம்ஜிஆருடைய ஆட்சி வந்து பெரிய சிறந்த ஆட்சியாகவோ நெடுங்காலத்திற்கான நிர்வாக திட்டங்கள் சத்துணவை கழிச்சுட்டு ஒன்றும் பெருசா இருக்காது. அப்ப பெரிய திட்டங்கள்லாம் அவரால் தீட்ட முடியல. ஒரு ஒரு நாளைய தமிழகத்தை வந்து எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கான நிர்மாண திட்டங்கள்லாம் அவர் ஆட்சியில நிகழவே இல்லை. அவர் வந்து ஜேபிஆர் மாதிரி ஆளுகளை உருவாக்கினதான் அவருடைய பெரிய சாதனை. சத்துணவு போட்டது, இப்ப கல்வி தந்தைன்னு தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களை வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்புக்கு பின்னால வந்து மாநகரம் மூழ்குவதற்கான கொடை வள்ளல்களை உருவாக்கினதான் அவருடைய சாதனை. அப்போ அரசியலில் பயிற்சி பெற்று எம்ஜிஆர் உள்ள வந்தார். அதனால எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட வேண்டும் என்பது ஒரு பெரிய ஒரு வினோதமான காமெடி தான். அது ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு விஷயமும் கூட. அப்படி நீங்க சொல்லும்பொழுது இப்ப விஜயகாந்த் இருக்கிறார். விஜயகாந்துக்கு அப்படி பெரிய அரசியல் பயிற்சியெல்லாம் இல்லை. அவரும் நடிகராக இருந்து ஒரு மன்றத்தை அமைத்து அதற்கு பிறகு வந்து அரசியல் கட்சியாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெற்றார். அது விஜய்க்கு ஒரு ஊக்கமாக அமைந்திருக்குமா? அப்படி நாம் அந்த வழியில் பயணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப விஜயகாந்த், விஜய் இந்த இரண்டு பேரோட அரசியல்ல இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க எப்படி பாருங்க? இல்ல, பள்ளிக்கூடத்துல யாராவது ஒருத்தன் படிக்காம எதிர்பாராம பாஸ் ஆயிட்டான்னா அவனை முன்னுதாரணமா கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்த முடியுமா, காலேஜ் நடத்த முடியுமான்னு நீங்க கேட்கறது மாதிரி எனக்கு இருக்குது. விஜயகாந்திற்கு வந்து உதவுகிற குணமும் மனிதாபிமானமும் ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சு. சக மனிதர்கள் துயர் துடைப்பதுல அவர் களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு மனநிலை அவருக்குள்ள இருந்துச்சு. அவருக்கு சித்தாந்தம் இல்லை, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, நீண்ட கால திட்டம் இல்லை. அதனாலதான் அந்த கட்சி நகரல. ஆனா அடிப்படை மனிதாபிமானம் அவர்கிட்ட அளவுக்கு மீறி இருந்துச்சு. அவர் அளவுக்கு மீறி கோபமும் படுவாரு, இறக்கவும் படுவாரு. அதனால அவரோட கேரக்டருக்கு வந்து நிறைய பேரோட பழகின ஒரு இது இருக்கு. இப்ப இவர் பாத்தீங்கன்னா விஜய் வந்து யாரோடையும் வந்து கை குலுக்க மறுக்கிறாரு. தன்னுடைய நிர்வாகிகள்ல பல பேரையே வந்து நேரில் சந்திக்கிறதுக்கு அவர் வந்து இந்த லாக்டவுன்ல பண்றாங்கல்ல கொரோனாவில், அது மாதிரியே தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்பயுமே யாரையும் சந்திக்காம தான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்கல்ல, தனிமைப்படுத்துறதுக்கான அந்த விஷயத்தோட தான் அவர் இருக்கிறார். அதனால விஜயகாந்துடைய உறவு என்பது வேறு. அது பல பேருக்கு சாப்பாடு போட்டதா இருக்கட்டும், மருத்துவ உதவி செஞ்சதா இருக்கட்டும், எல்லாருடைய கஷ்டங்களுக்கும் பங்கு பெற்றதா இருக்கட்டும். பிரேமலதா வர்றது வரைக்குமே அவர் மாபெரும் வள்ளலா தான் இருந்திருக்காரு. அப்புறம் குறைந்தபட்ச வள்ளலா இருந்திருக்காரு. அந்த இமேஜை மெயின்டைன் பண்ற அளவுக்கு இருந்திருக்காரு. அதனால அவர் பயணம் வேறு. அவரோடு இவர் ஒப்பிட முடியாது. இவர் திரைத்துறை சார்ந்த கலைஞர்கள் யாருக்கும் உதவியே செய்தது கிடையாது. அவர் சினிமா அரசியலுக்கு வரப்போறோம்னு சொன்ன பின்னாடிதான் மாணவர்களுக்கு அவர் உதவினாரு. அகரம் பவுண்டேஷன் வந்து அதை 20 ஆண்டுகளுக்கு மேல செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ச்சியா செய்யறாங்க. அவங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவோ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவோ அகரம் பவுண்டேஷன் அவங்க பயன்படுத்தல. அவங்க உண்மையிலேயே ஒரு பிரச்சனைனா, திரைத்துறைக்கு ஒரு பிரச்சனை, ஒளிப்பதிவு திருத்த சட்டம்னு ஒன்று வருது. அது ஒரு கருப்பு சட்டம். ஏற்கனவே சென்சார் பண்ண படத்தை கூட ரீசென்சார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டம் வருதுன்னா அதை எதிர்த்து சூர்யா குரல் கொடுக்குறாரு, கார்த்திக் குரல் கொடுக்குறாரு. அப்படி கூட விஜய் எதுவுமே செஞ்சதில்லை இது வரைக்கும். அவர் அதை பத்தி பேசவே மாட்டாரு. ரொம்ப தந்திரமாக அந்த இடத்த வந்து நான் நகர்ந்துருவாரு. விஜய் சக மனிதர்களோடு பழகிற மாதிரி ஆளே கிடையாது. சக திரைக்கலைஞர்கள் அவருக்கு நண்பர்கள் கிடையாது. அதனால அவரையும் விஜயகாந்தையும் ஒப்பிடுவது என்பது மிக தவறான ஒரு ஒப்பீடு. நிச்சயமாக விஜயகாந்தின் இடத்திற்கு கூட விஜய் வரமாட்டாருங்கிறதுக்கு அவர் நடவடிக்கைகள் சாட்சியாக. சரி, இப்ப சமூக வலைதளங்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் புலப்படுது. என்னன்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள்னு கருதக்கூடிய அந்த நபர்கள் இன்னைக்கு விஜயும் ஆதரிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ உண்மையிலே விஜய் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியா வரார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? 90களிலே தொடங்கப்பட்ட மறுமலர்ச்சி திமுக என்கிற இயக்கம் வந்து பெரிய எழுச்சி பெற்ற போது ஒரு 16 மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு பின்னால் வந்து விட்டார்கள். கட்சியே காலியாகி விட்டது. வைகோ பின்னாடி வந்து அப்படி என்ற ஒரு இமேஜ் இருந்த போது ரஜினிகாந்த் ஒரு வாய்ஸ் கொடுத்து, நீ ஆண்டவனாலையும் மீண்டும் வந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தா ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரே ஒரு வாய்ஸ் கொடுத்தோம்னா நல்லா சீமனை பின்னாடி கையை கோர்த்து விட்டு கலைச்சு விடுற ஒரு ஸ்டைல் இருக்குல்ல ரஜினிகாந்த். அதே மாதிரிதான் மதிமுகவை கலைச்சு விட்டாங்க. மதிமுக உருப்படாமல் போனதற்கு மிகப்பெரிய காரணமே ரஜினிகாந்த் குறுக்க வந்ததான் காரணம். அதற்கு பின்னாடி அந்த கட்சி வந்து முதல் கட்ட தேர்தலில் பெரிய வாக்கு வங்கியை பெற முடியல. அது கலைந்த காரணத்தினால அதை நிலைநிறுத்த முடியாமல் யாரோடு முரண்பட்டாரோ அவர்களோடு கூட்டணி வைப்பது, அதிமுகவுக்கு கூட்டணிக்கு போறது, அப்புறம் திமுகவுக்கு போறதுன்னு படிப்படியா போய் அந்த கட்சி மண்குதிரை ஆற்றில் இறங்கியது போல கரைந்து போனதற்கு காரணமே ரஜினிகாந்த் என்கிற மாயை தான். அதே மாயை வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நிகழ போகிறது. நாம் தமிழர் கட்சியும் 2K கிட்ஸை தான் குறி வைக்கிறான். விஜயும் 2K கிட்ஸை குறி வைக்கிற போது நிச்சயமாக சீமானை விடவும் வசீகரமான ஒரு ஆள் வந்து விஜய் தான், நடிப்பு துறை சார்ந்து. அதனால எவ்வளவுதான் அவர் டைலாக் ஒரு 13 வருஷம் 14 வருஷம் ஆகி கட்சி ஆரம்பிச்சு கூட இன்னும் சீமானால சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல, தம்பிகளை கூட கரையேற்ற முடியல.
யூடியூப் ஸ்டூடியோக்களில் தான் அந்த கட்சி இருக்கே தவிர மக்கள் மன்றத்தில் இல்லை. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக தான் சீமான் தொடர்ந்து இருக்கிறாரே தவிர களத்தில் அவர் இல்லை, குழப்பத்தில் தான் அவர் இருக்கார் தொடர்ந்து. அதனால மிக எளிதாக விஜய் பக்கம் வந்து அவர்கள் நிறைய பேர் போயிடுவாங்க. அதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மாபெரும் இழப்பை வந்து விஜய் நிகழ்த்துவார். சரி, இறுதியாக விஜயனுடைய கட்சி பெயர் அவர் அறிவிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லோரும் வந்து விமர்சனமாக பார்க்கக்கூடியது, தமிழ்நாடு அப்படின்ற அந்த பெயரை வந்து நாம் நிலைநிறுத்துவதற்கு, அந்த பெயரை ஸ்ட்ராங்கா சொல்லுவதற்கு இன்னைக்கு பாஜக ஏதோ ஒரு வகையில தடையாக இருக்கு. பாஜக அதை விரும்பலை அப்படின்ற போது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பெயர் வச்சிருக்கிறது அப்படின்றது இன்னைக்கு ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுது. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் தான் அவர் வெற்றி பெற மாட்டார், அவர் கட்சியில் பேரிலாவது ஒரு வெற்றி இருக்கட்டுமே என்று வைத்திருக்கிறார். அதனால் அதை விமர்சிக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, தமிழகம் என்கிற சொல்லுக்கும் தமிழ்நாடு என்கிற சொல்லுக்கும் நடந்த போர், அந்த கருத்து முரண்பாடுகள் முதலில் விஜய்க்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு அவர் செய்திகளோடு நெருக்கமாக இருக்கிறாரா, சமகால நிகழ்வுகளோடு நெருக்கமாக இருக்கிறாரா என்று நமக்கு தெரியாத போது அதை யார் எழுதி கொடுத்தார்களோ அவர்களை கண்டுபிடித்து தான் இந்த கேள்வியை கேட்க வேண்டுமே தவிர நாம் நேரடியாக விஜயை கேட்பது என்பது பொருத்தமாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். அதனால அவருக்கு இப்பொழுது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்கிரிப்டில் அவர் ஒரு அரசியல்வாதி என்கிற வேடத்தில் மக்களை சந்திக்க வருகிறார். மக்கள் இதை நம்புவார்களா என்கிற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு வந்து சமூக வலைதளங்களும் பல விழிப்புணர்வுகளும் மக்களுக்கு அரசியல் அறிவும் பெருகி கிடக்கிற அந்த காலகட்டத்திலே சிரஞ்சீவி மாதிரியான தெலுங்கு சூப்பர் ஸ்டார்கள் எல்லாம் அரசியல் கட்சி நடத்த முடியாமல் அதை கொண்டு போய் காங்கிரஸ் கட்சியில இணைத்து விட்டேன், என் சொத்தெல்லாம் செலவாகி விட்டது என்று சிரஞ்சீவி ஒப்புதல் வாக்கு மூலம் ஒரு பக்கம் கொடுக்கிறார். புகழுக்கு நான் வந்து புகழின் உச்சிக்கு போய் கொண்டிருக்கிற போது அரசியலில் ஈடுபட்ட காரணத்தினால் என்னுடைய படங்களுக்கு மிகப்பெரிய தொய்வு வந்தது என்று சமீபத்திலே சரத்குமார் ஒரு நேர்காணலில் சொன்னார். எனவே இவருடைய முன்னோடி கலைஞர்களாக இருக்கிறவர்கள் கமலஹாசன் வரைக்குமே அரசியலில் ஜொலிக்கவில்லை, உலக நாயகனுக்கே உள்ளூரிலே விலை போகவில்லை என்கிற நிலை வரும் போன்றார். விஜய் அவரை விட சிறந்த நடிகர் அல்ல, அவராவது கலைத்துறையில் சில சாதனைகளை செய்திருக்கிறார். நல்ல திரைப்படங்களில் கூட விஜய் நடித்ததில்லை. அவருடைய தொடக்க காலத்திலே நடித்த காதலுக்கு மரியாதை மாதிரி, பூவே உனக்கா மாதிரி 1-2 சென்டிமெண்ட் படங்களை கழித்து விட்டால் மிக தரமான படங்களிலே, ஒரு மாற்று முயற்சியான படங்களிலே கூட அவர் நடித்ததில்லை. கலைக்கு கூட ஒரு நல்ல பங்களிப்பு செய்தவர் இல்லை. வணிக படங்கள் செய்திருக்கிறார், வசூல் நாயகனாகத்தான் இருந்திருக்கிறார். இன்னொரு வசூல் வேட்டையை நடத்துவதற்கு அரசியல் களத்தை பயன்படுத்த வருகிறாரோ என்கிற அச்சம்தான் வருகிறதை தவிர மக்கள் மன்றத்தில் விஜயின் சாயம் வலுத்துவிடும். அப்ப மக்களுக்கு இது புரிஞ்சிருக்கு, அவர் வந்து நம்மளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞனை தவிர நம்மை ஆளக்கூடிய ஒரு தலைவனாக இருக்க முடியாது அப்படின்றத மக்கள் தெளிவா இருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்களா? மக்கள் 100% அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அவருடைய ஒரு ரசிகர் பட்டாளம் ஒரு சிறிய அளவிலே ஒரு 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இயங்கினால்தான் ஒரு 10% வாக்கை பெற முடியும். அப்படித்தான் அரசியல் நிலைமை இருக்கிறது. 10% வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு பெரிய மாற்றத்தையும் நிகழ்த்த முடியாது. எனவே இன்னொரு சிறு கட்சியாகத்தான் நடைமுறையிலே அவர் வர முடியும். அப்புறம் ஒரு நடிகன் மீதான மயக்கம் என்பது நேரில் வர வர அந்த மயக்கம் கலைந்து விடும் மக்கள்கிட்ட. இங்க தொடர்ச்சியாக மக்களை சந்தித்தீங்கன்னா நம்மள மாதிரி தானே இருக்கிறாரு, நம்மையே அவர் அண்ணாந்து பார்க்கணுங்கிற இடத்துக்கு மக்களே விவரமாயிருவான். அதனால அவர் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாருல, செலவு பண்ண வேண்டியதுன்னு என்று காசு கேட்பான் மக்கள். ஆரத்தி தட்டை நீட்டிட்டானே பணம் கீழே கேட்பான். அதனால மக்களை வந்து சந்திப்பது என்பது எளிதானதல்ல, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது எளிதானதல்ல. அதிலும் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய ஆக்டோபஸ் கரங்களுக்கு, வருமான வரித்துறையின் கரங்களுக்கு, அமலாக்கத்துறையின் கரங்களுக்கு இவர் சுதந்திரமாக கருத்து சொல்லக்கூடிய இடத்திலாவது இருக்க முடியுமா என்று நமக்கு தெரியவில்லை. எனவே மாநில அரசையும் பகைத்து கொண்டு மத்திய அரசாங்கத்தையும் பகைத்து கொண்டு உண்மையாக ஒருவேளை அரசியல் செய்தால் இந்த 2 பேரையும் பகைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை நிச்சயமாக வரும். இந்த 2 பேரையுமே ஏமாற்றுகிற அரசியலை செய்தால் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிற நிலை வரும். எப்படி போனாலும் இந்த குதிரை ஓடாது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.